பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைன்னே சொல்லலாம். இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை வெளியில தெரியாம, ஆனா நிறுவனங்களுக்குள்ள பேசிக்கிற எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நான் சந்திக்கிற எல்லா கம்பெனிலயும் நடக்கக்கூடிய விஷயம். இந்த ரிட்டன்ஷன் ரேஷியோவ மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு. ஒண்ணு நெறைய சம்பளம் குடுத்தாலும், அதற்கு மேலயும் வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான நீங்க அந்த காலகட்டத்த பத்தின ஒரு விஷயம். இந்த கலாச்சாரம்னா என்ன மீனிங் அப்டின்னா, கலைகளின் சாரம் தான். ஒரு கலாச்சாரம் எப்படி உருவாகுதுன்னா, கலைகள் வந்து என்னத்த உங்களுக்கு கத்துக் குடுக்குதோ, அதன் மூலமா உருவாகும். இப்ப ஹரிச்சந்திர ராமாயண காண்டம், ராமாயணம், மகாபாரதம் மாரி கதைகள, நாடகங்களா போடும்போது, சரி இந்த மாரி நடந்தா தப்பு போல இருக்கு, இந்த மாரி நடந்தா ரைட்டு போல இருக்குன்னு மக்கள் கலாச்சாரமா அத மாத்தி கொண்டு போவாங்க. கலாச்சாரத்தின் மூலமாக கதைகள், கதைகள் மூலமாக மறுபடியும் கலைகள், கலைகள் மூலமாக கலாச்சாரம். இப்படி வந்துட்டு இருந்தது தான். இப்ப இந்த திரைப்படங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள் வந்து ரொம்ப பொதுவாவே நம்முடைய கலாச்சாரத்தோட மிகப்பெரிய அங்கமா மாறிடுச்சு. எப்ப? ஒரு 70ஸ் 80ஸுக்கு அப்புறம் கடைசியா மேடை நாடகம் எப்ப பார்த்தீங்க? கடைசியா மியூசிக் ஷோ எப்ப பார்த்தீங்க? ஒரு முழுசா உட்காந்து. கடைசியா படம் எப்ப பார்த்தீங்கன்னு கேட்டா உடனே பதில் சொல்லுவீங்க. ஏன்னா, நம்முடைய கலைகளோட மிகப்பெரிய வடிவமா திரைப்படங்கள் மாறி நிக்குது. திரைப்படங்கள நான் குறை சொல்லல. ஆனா, அந்த திரைப்படங்களுக்கு பொறுப்பு நெறைய இருக்கு. அந்த பொறுப்பு குறைஞ்சது 2000வது வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப குறைஞ்சதா நான் பார்க்குறேன். இத நான் வந்து ஒரு அனலிட்டிக்கலா தான் பேசுறேனே தவிர, ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் எனிக்கு நானும் திரைத்துறையில நெறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா, அனலிட்டிக்கலா என்ன பார்த்தீங்கன்னா, தப்பானவங்க ஜெயிக்கலாம், தப்பானவங்க அவன் தப்பிச்சிரணுங்கிற மனநிலையை நமக்கு உருவாக்கக்கூடிய நெறைய கலைகள் வர ஆரம்பிச்சது. வேலை பார்க்குற இடத்துல சிகரெட் குடிக்கலாம், சுத்தலாம், ஓனர திட்டலாம், மேனேஜர திட்டலாம், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ, இல்ல நெறைய நடந்திருந்தாலும், ஒரு காலத்துல முதலாளிகள் மோசம் என்று காட்டப்பட்டுக் கொண்டிருந்த திரைப்படங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு பார்க்கிறவங்க மோசம்னு காட்டுற திரைப்படங்கள் இருந்தது. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல 2 குழுக்கள் இருக்கும்னு திரைப்படங்கள் இருந்தது. அப்புறம் ஹீரோ வந்து தப்பானவனா இருந்தா தான் ஹீரோவாகலாங்கிற நினைப்பு அதிகமாக வர ஆரம்பிச்சது. இது தப்பானவன் நான் சொல்றது என்னன்னா, இயல்புல உங்களுடைய ஒழுக்கம் குறைவான இருந்தால் ஒண்ணும் தப்பு இல்லங்கிற நினைப்பு வர ஆரம்பிச்சது. அரசாங்கமே சிகரெட் குடிக்கிற மாதிரி ஹீரோ சிகரெட் குடிக்கிற மாதிரி வரக்கூடாதுங்கிற அளவுக்கு சட்டம் போடுற அளவுக்கு, அதை பத்தி பேசுற அளவுக்கு, சட்டசபையில பேசுற அளவுக்குலாம் நம்ம நடந்தது இங்க. அதுதான் அந்த காலகட்டம் தான் இவர்களுடைய எமர்ஜிங் பீரியடா நான் பார்க்குறேன். இந்த பீரியட்ல என்ன ஆகுது? பசங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டமா இன்டர்நெட் உள்ள வருது. இன்டர்நெட் உள்ள வரும்போது உலக அளவுல, உலகமயமாக்கல்ல, உலக அளவுல என்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, அமெரிக்கனை போல் நான் ஆக வேண்டும். அமெரிக்கன் குணம் எனக்கு வேண்டியதில்லை. இங்க அதுதான் பிரச்சனை. அமெரிக்கர்களோட வேலை பார்த்திருந்தாலோ, பிரிட்டிஷ் பீப்புளோட வேலை பார்த்திருந்தாலோ, யூரோப்பியனோட வேலை பார்த்திருந்தாலோ தெரியும். தே ஆர் ஹைலி டிசிப்ளின்ட். நம்ம ரொம்ப ஆச்சரியப்படணும். நான் வந்து அமெரிக்கர்களோட வேலை பார்த்துருக்கேன், பிரிட்டிஷ் பீப்புளோட வேலை பார்த்துருக்கேன். சரியான நேரத்துக்கு வேலைக்கு வந்துருவாங்க. சரியா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் தான் ஃபன் பண்ணுவாங்க. இங்க ஃபன் பண்றது தான் வேலைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்.